கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களை சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக ஜூலை 10ஆம் தேதி கரூர் செல்லும் தமிழக முதல்வர் விஜய் பணி நியமன ஆணைகளையும் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்க அறிவிப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஏற்கனவே கரூர் வருகை தந்திருந்த போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சோக சம்பவம் நடந்தது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப் போவதாக தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ளது. தாவேகா பிரச்சாரத்தின் போது இறந்தவர்கள் என்பதால் தாவேகா அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேலை வாய்ப்பை வழங்குகிறதா என்கின்ற நியாயமான கேள்வி முன் வருகிறது. மேலும் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் இப்படியான அறிவிப்புகள் வெளியாவது வழக்கின் தன்மையை நீர்த்து போக செய்யும். சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி பொறுப்பேற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவது என்பது வேறு, அரசு வேலை வழங்குவது என்பது முற்றிலும் வேறானது. எனவே பல்வேறு முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் அரசு வேலை வழங்குவது தொடர்பான முறையான ஒரு பொது வழிகாட்டுதல்களை அரசு உருவாக்க வேண்டும். அதுவரை தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வேலை வழங்கும் அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என பதிவிட்டுள்ளார்.